பிறந்தார் அண்ணா. இரண்டாவதாக யாகத்திலே வளர்த்தினார். அந்த யாகத்திலே யார் பிறந்தது தெரியுமா அண்ணா? பாஞ்சால யாகத்திலே அண்ணாவட்டம் துஷ்டத்துவம் பிறந்தா. இரண்டாவது யாகத்தை வளர்க்கும் பொழுது நான் பாஞ்சால யாகத்திலே நான் பத்திரியாக பிறந்தேன் அண்ணா. ஆமாண்டா, நான் பாஞ்சால யாகத்திலே நான் பத்திரியாக பெண் பிறந்தேன். துரோபதா என்று அப்படி துருவராஜன் செய்த தவத்திலே பிறந்ததால் எனக்கு துரோபதா என்னும், பாஞ்சால யாகத்திலே பிறந்ததால் எனக்கு பாஞ்சாலி என்னும் பெயர் அண்ணா. ஆமாண்டா, அப்படி நான் மட்டும் பிறக்கவில்லை. அப்படி என்ன நான் மட்டும் பிறக்கவில்லை, என்னுடனே ஒற்றிக்கொண்டுதான் சிகிரி என்று சொல்லக்கூடிய ஒரு வில்லாகப்பட்டது பிறந்தது. அப்படி நான் வளர வில் வளர நான் வளர அப்படி நானும் கண்ணி பருவனையும் மகை பருவம் அடைந்தேன். கண்ணி பருவனையும் மகப்பருவம் வயதுக்கு வந்தவனே என் தந்தையாபற்ற பாஞ்சால மன்னனும் ஒரு சுயவர சாட்டினார். எப்படி என்று சொன்னால் உன்னுடனே ஒட்டிக்கொண்ட வில்லாகப்பட்டது யார் முத்திமூலாக வளைக்கிறார்களோ ஆமா அந்த வில்லை வளைப்பதற்கு யாரா தெரியுமா வந்தார்கள்? அந்த ஐவனை அமைத்தார் தேசத்தை ஆளக்கூடிய துரஜோட சக்கரவர்த்தி மகாராஜன். அப்படி ஒருவராலும் வந்து வில்லை வளைக்கிறார்கள். அந்த வில்லாகப்பட்டது ஒருவராலே திருமாங்கலியமாகப்பட்டது சூடியது யார் தெரியுமா? எப்படி தெரியுமா வந்தா அண்ணா அவன் தள்ளாடி எப்படி தெரியுமா வந்தான்? தள்ளாடி தடியை ஊடிக்கொண்டு நெற்றிலே பட்டை, கழுத்திலே இத்ராட்ச கொட்டை எடுத்துக்கொண்டு கழுத்திலே ஒரு கூடுதலாக அண்ணா வயதான கிழவனை போல் வந்து என் கழுத்திலே வயசான தாலி கட்டணும். என்னுடைய தந்தையார் கட்டம் என்ன, அது ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, வில்லை வளைப்பவர்களுக்கு தான் என் பெண் தருவேன் என்று. ஆமா, அப்படி வண்ணமே வில்லை வளைத்து என் கழுத்திலே திருமங்கலமாகப்பட்டது. ஆமா, சூடிவிட்டார். அப்படி இருக்கும் பொழுது இந்த வார்த்தை போட்டா நீ வந்து பீலி பில்ப் ஆயிடுவே. அப்படி இருக்கும் பொழுது அண்ணா என் கழுத்திலே அப்படி இருக்கும்போது அண்ணா என் கழுத்திலே திருமங்கலியம்மா சுட்டவன் யார் தெரியுமா? குந்தமா தேவிக்கும் பாண்டுபுத்திர மகாராஜர் ஆதாய கொண்ட அர்ஜுன மகாராஜன் கழுத்திலே திருமங்கலியமாகப்பட்டது. ஆமா, சுருவிட்டான். ஏண்டா அப்படியே போட்டுக்கிறாருமா? அகட விகடமான ஆவர்த்தியை எடுத்து அடக்கூடாதுன்னா
அப்படி எனக்கோ பத்தினி என்று சொல்லக்கூடிய பேராகப்பட்டது எப்படி தெரியுமா வந்தது? ஒரு நாள் தினத்திலே எனக்கும் என் கணவருக்கும் திருமணம் நடந்து அனைவரும் திருமணம் நடந்து எங்கே செல்வது வழக்கம்? மாமியார் வீட்டிற்கு செல்வது வழக்கம். ஒரு நாள் தினத்திலே நானும் என் கணவர் என் மாமியார் வீட்டிற்கு செல்லும் பொழுது என்னுடைய கணவராகப்பட்ட என் மாமியாரத்திலே உரைத்தாராம். ஆமா, நான் அழகான ஒரு கண்ணியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று என் மாமியிலே உரைத்தார். அப்படி என் மாமியின் செவிலே அது கனியென்று கேட்டு விட்டது. அப்படி இருக்கும்போது மகனே, நீங்கள் இருப்பது 5 ராஜாக்கள், எது ஒன்று இருந்தாலும் 5 பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய மாமியார் கட்டளை. நான் கனி என்றால் கனியை கொண்டு வரவில்லை, கன்னி பெண்ணை திருமணம் செய்து கொண்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கேன் என்று என்னுடைய கணவராகப்பட்டு வைத்தார். அது கனியாக இருந்தாலும் சரி, கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி, 5 ராஜாக்களோ ஒன்றாக பொசிக்கணும் என்று சொல்லி என்னுடைய மாமியார் கட்டளை. அப்படி நான் அன்று நாள் முதல் இன்று நாள் வரைக்குமே நான் ஒருவருக்கு வாக்குப்பட்டு 5 தேவியாக அறியாத பத்னியாக இந்த சபையில் வந்திருக்கிறேன். 5 பேரை கூட வாய்க்கு நச்சிருக்கிறேன். எனக்கென்று ஆலயமாகப்பட்டது இருக்கிறது. ஆமாண்டா, இங்க தம்பறதே இல்லம்மா, நான் அப்பப்போ வரணுமா? என் இடத்துல அத்தனை மணி போல் வாவரத்தை அடக்கூடாது கண்ணா. ஆமா, அந்த பக்கம் அந்த லைன் வரேன் நானு. பாதியில் எனக்கு வாவ கட்டு போட்டிருக்கிறாரு. உன்னை பாக்கலான்னு வருவேன் நானு. நீ தமிழ் மாட்டேன் கல்ல வந்து எப்படி கொண்டுக்கிறா? அத்தனை போல் பேசக்கூடாது சொல்லிருக்கல்லவா? தெரியுமா? அப்படி இருக்கும்போது துரியம் செய்த வஞ்சகத்தினாலே எப்படி இருக்கும் தெரியுமா? 12 அப்பா 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 இல்லம்மா, தம்பி மாவா. அப்படி மெல்ல மெதுவாக அஸ்திராபுரத்துக்கு வர வைத்து சூது என்று சொல்லக்கூடிய சொக்கட்டம் ஆடி துரியாகப்பட்டவன் 30 செட்டி அளவோடு பறித்துக் கொண்டானா துரியாகப்பட்டவன். பறித்தது மட்டுமில்லாமல் நீங்கள் 12 வருட வனவாசமும் ஓராண்டு கால ஐயாத வாசமும் கழித்து வந்தால் நானாகப்பட்டது தருவேன் என்று திட்டவட்டமாக தெரிவித்து விட்டான் துரியாகப்பட்டவன். அண்ணா, அந்த துரியாகப்பட்டவன் கொஞ்ச நெஞ்ச கொடுமைகளாக செய்தா எப்படி தெரியுமா அண்ணா? அவர் அருக்கு மாளிகை கட்டி 5 வரவைத்து சூதாட்டம் ஆடி அனைத்தையும் பறித்துக் கொண்டு காடுகதி என்று ஓட்டி வைத்தார் துரியனாகப்பட்டவன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் என்று பாராமல் அஸ்திராபுரமாகப்பட்டது எத்தனை வீதி அஸ்திராபுரமாகப்பட்டது எத்தனை வீதி படைத்தது? 56 தேசம். எத்தனை வீதி படைத்தது? வீதி எத்தனை வீதி? 64 வீதி கொண்டது அஸ்திராபுரமாகும். அப்படி அது 64 வீதியிலே ஒரு செத்தலாயை எத்தனை போல் கயிறு கட்டி ஒரு பின்னென்று பாராமல் என் தலைமுடியை பிடித்துக் கொண்டு தரவென்று அந்த வீதியில் இருந்து பரிமாண மண்டலத்தின் மீது ஏற்றி மாலா துணிவிக்க செய்தான் அந்த துரியனாகப்பட்டவன். அப்படி நான் என்ன செய்வது, நான் ஏது செய்வது என்று தெரியாமல் என் மானப்பறி போகிறது. அண்ணா, கோபால கண்ணா 10 அவதாரம் கொண்ட மச்ச கூர்ம வராக நரசிம்ம கல்கி நமோ நாராயண் எம்பெருமான் கோபால கண்ணனை குறித்து தியானம் செய்தேன். செய்யக்கூடிய பொழுது அண்ணனாகப்பட்டவன் வந்து எனக்கு மாலா துணித்து என் மானத்தை காப்பாற்றினான் என்னுடைய அண்ணனாகப்பட்டவன் ஹரிகோவிந்தன். அப்படி இருக்கும்போது அண்ணா, ஆதிரத்திலே நாங்களும் எங்க இருக்கிறோம்? இப்போதான் வனவாசத்துல இருக்கு. வனவாசத்தில் இருக்கிறோம். அப்படி வனவாசத்தில் இருக்கிறோம் அல்லவா? அப்படி இருக்கும் போது என்னுடைய 14 காண வேண்டும். சரி, புறப்படுவோம். அப்படி பத்தினி கோமலாமனை அழைத்து வந்து விட்டாயா? இருந்தாலும் மனைவியை பார்த்து இந்த முருகமாறு சிவனத்தை கழிக்க வேண்டாம், கழுத்து பேரண்ட வனத்துக்கு செல்ல வேண்டாம். ஆகையினால் என் மனைவியை அழைத்து கொண்டு வா. எங்க கூட்டா சொன்ன? அதுவும் பண்ணிட்டியா? ஆமாடா, பார்த்தாளா? இதுக்கு முன்னாடி வந்தாங்களா? பார்த்தையா? எப்படி
லட்சணமாக்குறாங்க. தவறான வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாது. எந்த தவறான வார்த்தை அம்மான்னு பேசல. எத்தனையோ ஊர்ல பப்புனு அடிக்கிற ஆ, அந்த மாதிரி பப்பு நீங்க ஆடக்கூடாது. ஆமா. ஏன்னா எல்லாம் பாரத கத்தவங்க. ஆ. அதனால் ஆ. மனிதர்களுக்குரிய திரௌபதி அம்மனாயத்தை கொண்டு வா பார்க்கலாம். உன் பொண்டாட்டி அழகா இருக்குது. நீ என்னடா ஏடி குச்சி போயிருக்கியா? எப்படின்னா ஒரு வார்த்தை அவளே அப்படி சொல்லுது. இவருடைய மூத்த கணவராக விளையாடக்கூடிய தர்மராஜனாக மட்டும் வந்துவிட்டாரா? தர்மராஜா பால் எடுக்க போடுவாருமா. தாய், என்னிடத்தில் அப்படி வார்த்தை அடக்கூடாதுன்னா அப்படி கணவரை பார்க்கலாம். பத்து என்று சொல்லக்கூடிய திரௌபதி ஆகட்டும் அப்படி ஆசீர்வாதம். நாடா ஏய் இப்படியாடா கூட்டிட்டு போறா? இப்படியா கூட்டிட்டு போறா? இதை வந்துச்சு நிக்கிறியா? ராமதா! என்னுடைய பாதத்தை வடவழியா என்னென்னைக்கு சுகமாக இருக்க வேண்டாம். கண்ணே திரௌபதி அடி பாஞ்சாலா பாஞ்சாலா ராஜச்சந்திரன் பாவாயானே
அகிலே நான் பிறந்து ஐவரை மணந்து மணந்து அண்ணால் என்னால் வருகிறோம் நாள் வரையிலும் எங்கள் ஐவர் சென்றவர்கள் பாராமல் ஆமா தாய்க்கு தாயாகவும் ஆமா மனைவிக்கு மனைவியாகவும் ஆமா சுவாமி இந்த கனகத்திலே எங்கள் ஐவரோட நீ ஒரு பெண்ணாக 6 பேர் காடகத்தை கைத்து காலத்திலே கற்றுக்கொண்டு இருந்தாலும் இன்றைய தினம் 5வது வனம் முருகமாக அரிசி வந்திருக்கிறோம் ஆமா அடுத்த வனம் பேரண்ட வனம் செல்ல வேண்டும் ஆமா. ஆகையினால் தம்பிமார்கள் 5 பேரை அழைத்துக் கொண்டு நாம் 6 பேர் ஒன்றாக இந்த வனத்தை விட்டு அடுத்த வனம் கழிக்க வேணும். ஆக தம்பியாக கூடிய பீமசேனன் அழைத்து வருகிறேன். நீ சற்று குருமாக அப்படியா இருந்தா உன்னுடைய சுத்தமே பாக்கியம் அப்படியே வரும்.